இன்றையில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் அத்தியாவசிய கடைகள் மட்டும் பகல் 12 மணி வரை திறந்திருக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 7ஆம் தேதி பதவியேற்ற நிலையில் கொரோனா தொற்று காரணமாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தனிமைப்படுத்தி கொண்டார். இதனால் இன்று வரை எந்த ஒரு நிவாரணமும் பொதுமக்களுக்கு புதுச்சேரி அரசு அறிவிக்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் மாளிகை சென்று அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 நிவாரணமாக வழங்குவதற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்டார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கோப்புக்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 நிவாரண நிதியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டார். இதனால் புதுச்சேரியில் உள்ள 3,50,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் விரைவில் இந்த பணம் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக 105 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினுடைய 2வது அலை, இதனால் புதுச்சேரி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனை கட்டுப்படுத்துகிற வகையில் அரசானது ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அந்த சமயத்தில் புதுச்சேரியுடைய மக்கள் எதிர்கொள்கின்ற சிக்கலை தவிர்க்கின்ற வகையில் அரசானது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 3000 வழங்கப்படும். 3,50,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ரூபாய் 3000 விரைவில் வழங்கப்படும். மேலும் கொரோனா தொற்றின் பாதிப்பினால் இறந்த நபர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. அதற்குரிய நிவாரணத் தொகையையும் உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக என்ஆர் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பதவியேற்றார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் கட்சி 10 இடங்களையும் பாஜக 6 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி கடந்த 7ஆம் தேதி பதவியேற்றார். தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சைக்காக சென்னை சென்று குணமடைந்து வீட்டில் தனிமைப்படுத்தி கொண்டார். ரங்கசாமிக்கு கொரோனா மற்றும் அமைச்சரவை பங்கீட்டில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே நீடித்து வந்த இழுபறி காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கவில்லை. இந்நிலையில் தற்காலிக சபாநாயகராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணனை தேர்வு செய்து முதலமைச்சர் அனுப்பிய கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனுமதி அளித்தார். இதனை அடுத்து இன்று காலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் லட்சுமி நாராயணனுக்கு தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை வந்த லட்சுமி நாராயணன் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கொரோனா பரவல் காரணமாக சபாநாயகர் அறையில் பதவியேற்பு நிகழ்ச்சி மிக எளிமையான முறையில் நடைபெற்றது. மேலும் அமைச்சரவை பங்கீட்டில் தொடர் இழுபறி காரணமாக இன்றைய தினமும் அமைச்சர்கள் யாரும் பதவியேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்ட லட்சுமி நாராயணன் எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன்படி சட்டமன்ற உறுப்பினராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து
காலாப்பட்டு தொகுதி எம்எல்ஏ கல்யாண சுந்தரம், லாஸ்பேட்டை தொகுதி எம்எல்ஏவாக வைத்தியநாதன், முத்தியால்பேட்டை தொகுதி எம்எல்ஏவாக பிரகாஷ்குமார் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார், உப்பளம் தொகுதி எம்எல்ஏவாக அனிபால் கென்னடி ஆகியோரும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். மேலும் முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏவாக சம்பத், உருளையன்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நேரு, அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏவாக தட்சணாமூர்த்தி, மணவெளி தொகுதி எம்எல்ஏவாக ஏம்பலம் செல்வம், பாகூர் தொகுதி எம்எல்ஏவாக செந்தில்குமார் ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஏம்பலம் தொகுதி எம்எல்ஏவாக லட்சுமி காந்தன், நெட்டப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக ராஜவேலு, மங்களம் தொகுதி எம்எல்ஏவாக தேனி ஜெயக்குமார், வில்லியனூர் தொகுதி எம்எல்ஏ சிவா ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி எம்எல்ஏவாக அங்காளன், மண்ணாடிப்பட்டு தொகுதி எம்எல்ஏவாக நமச்சிவாயம், ஊசூறு தொகுதி எம்எல்ஏவாக சாய் சரவணகுமார் மற்றும் காரைக்காலை சேர்ந்த நாஜிம், திருமுருகன், சந்திரபிரியங்கா மற்றும் மாகே ஏனம் தொகுதிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நியமன எம்எல்ஏக்கள் கொரோனா நிவாரண நிதிக்கு சேமித்து வைத்த பணத்தினை துணைநிலை ஆளுநரிடம் மாநிலத்தின் சார்பாக கொரோனா பாதிப்பு உபகரணங்கள் துணைநிலை ஆளுநரிடம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ்நாடு ஈசன் பார்மா நிர்வாகத்தின் சார்பில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் 2 லட்சத்துக்கு மதிப்புமிக்க மருத்துவ உபகரணங்கள், சானிட்டரி, முகக்கவசங்கள், கையுறைகள், பிளாஸ்டிக் முகக்கவசங்கள் உள்ளிட்டவற்றை அந்நிறுவனத்தின் நிறுவனர் பாலமுருகன், மேலாளர் அருள் மற்றும் ஏகாம்பரம் ஆகியோர்கள் வழங்கினார். புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய மோடி அரசை காண்பித்து புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலையில் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 7500 வழங்கு எனவும், நாட்டு மக்களை பேரிடரில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கும் ஆளத் தெரியாத மோடியே வெளியேறு என மே 26 நாடு தழுவிய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். அரசே, மோடி அரசே, 7 ஆண்டு ஆட்சியிலே அலங்கோல ஆட்சியிலே இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா செத்து மடியுது. மத்திய அரசே, மோடி அரசே, இந்திய நாட்டு மக்களை பாதுகாக்க முடியாத மோடி அரசே பதவி விலகு. கொரோனா என்னும் கொடிய நோயால் கொத்து கொத்தா செத்து மடியுது. வழங்கிவிடு இந்திய நாட்டு மக்களுக்கு இலவசமாக தடுப்பு ஊசி வழங்கிவிடு. ரத்து செய். ஊருக்கெல்லாம் சோறு ஓடும். உழவனுடைய கோரிக்கையை ஏற்க மறுக்கும் மத்திய அரசு. அல் இசான் வெல்ஃபேர் சங்கம் மற்றும் புதுச்சேரி மாநில நாட்டு மருத்துவ கடைக்காரர்கள் மற்றும் மரபு வழி சித்த மருத்துவர்கள் நல சங்கம் சார்பில் கொரோனா பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்நிலையில் அல் இசான் வெல்ஃபேர் சங்கம் மற்றும் புதுச்சேரி மாநில நாட்டு மருந்து கடைக்காரர்கள் மற்றும் மரபு வழி வந்த சித்த மருத்துவர்கள் நலச்சங்கம் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி காஜியார் வீதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மரபு வழி சித்த மருத்துவ நல் சங்கத்தின் அமைப்பாளர் சித்த மருத்துவர் ராஜ் மற்றும் மருத்துவர் சீனு பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொரோனா தடுப்பு முறை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் இரு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் புதுச்சேரி முழுவதும் முகக்கவசம், ஆதரவற்ற மக்களுக்கு உணவு, கபசுர குடிநீர் உள்ளிட்ட சேவைகளை தொடர்ந்து இலவசமாக வழங்கி வருவதாகவும், மேலும் ஆக்சிஜன் மிஷின், பிடி கிட் ஆகியவற்றை தேவைப்படுபவர்களுக்கு வழங்கி வருவதாக தெரிவித்தனர். மேலும் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் சித்த மருத்துவர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, கபசுர குடிநீர், முகக்கவசம் உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கி வருவதாகவும் தேவைப்படுபவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளலாம் என அறிவித்தனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் மற்றும்
இயற்கை முறையிலான மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கபசுர குடிநீர் மற்றும் நிலவேம்பு குடிநீர் இவை அனைத்தும் உடலுக்கு எடுத்துக்கொள்வதால் உடலுக்கு நோயுடைய எதிர்ப்பு சக்தி, அந்த எதிர்ப்பு சக்தி இதோடைய வீரியமானது உடல்ல நோயுடைய வீரியமானது குறைந்து ஒன்று இயற்கை முறையிலான பல்வேறு உணவு முறைகளும் இருக்கின்றன. மீண்டும் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி.